அதுல ஒருத்தர் மிட்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் மாதவன் ராவ் வந்து அதுக்கு டிடிகே கிருஷ்ணமாச்சாரி வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு. ஆனா இவங்க எல்லாரும் என்னன்னா கான்ஸ்டியூஷன்ல இவங்க வந்து அந்த அந்த கமிட்டி ஒண்ணு வச்சு அதுல மெம்பரா மட்டும்தான் இருந்தாங்களே தவிர்த்து வேற எந்த வேலையும் இவங்க செய்யல. சரியா? இவங்க அந்த அம்பேத்கர் என்னென்ன வேலை செஞ்சாரு இதுல? இல்ல நான் சொல்றேன், என்ன சொல்லி முடிக்க விட்டாதானே, பொறுமையா தானே சொல்றேன். அம்பேத்கர் என்னென்ன வேலை செஞ்சாருன்னா, இங்க கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து இப்ப இவர் சொன்னார்ல, கான்ஸ்டியூஷன்ன்றது எழுத முடியாதுங்க. ராஜாக்கள் காலத்துல அப்ப நம்ம வந்து இந்த நாடு சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதை அப்படியே மாடுலேஷன் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னு. அது உண்மையாவே தப்பான விஷயம். ஏன்னா வேர்ல்டுலயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பெரிய கான்ஸ்டியூஷன், லென்த்தியஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்தியா தான். ஏன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பிரிட்டன்ல இருக்கு. அந்த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னா, அவங்க தான் எலிசபெத் மகாராணி வந்து அவங்க ஒரு சட்டங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, இப்படிதான் மக்கள் வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் அப்படியே அதை மிகைப்படுத்திக்கிட்டே வருவாங்க. அதுதான் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ராஜாக்கள் போட்ட ரூல்ஸை இங்கிலாந்து மகாராணி அதை அப்படியே கொண்டு வந்து இப்போ வரைக்கும் ஓடுது. அதான் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்மளோடது வேர்ல்டுலயே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், நம்மள தான் பெருசு. 2 வருஷம் 8 மாசத்துக்கு உட்காந்து எழுதியிருக்காங்க. சரியா? இதுல வந்து கிராபிக்கல் ஃபேக்டர் எல்லாத்தையும் வச்சு எழுதியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து அவர் கவர்னர்னா யாரு, ஜுடிஷியரினா யாரு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல எடுத்திருக்காங்க. அம்பேத்கர் 2 வாட்டி சட்டம் எழுதியிருக்காரு. ஒன்னு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், இன்னொன்னு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயே சட்டம் எழுதினார். 2 வாட்டியும் அவர் தான் சட்டம் எழுதினார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயே 1935 அப்புறம் லேபர் லாஸ் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். அதுக்கப்புறம் இந்த இந்த பெண்களுக்கான சொத்துரிமை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதுல அப்ப அந்த பிரிட்டிஷ்க்கு முன்னாடி ஆட்சி காலத்துல எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியால அதுக்கான ஹிந்து கோட் பில்ல கொண்டு வர்றதுக்காக சண்டை போட்டு வெளியே வந்தவர் அம்பேத்கர். அதே மாதிரி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் எடுத்தாங்க. இப்ப இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாங்கல்ல, அது சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து அம்பேத்கர் அதை எடுத்துட்டு வந்தார். பிரெஞ்சுல இருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, பிரெஞ்சுல இந்த 3 வார்த்தையை இருந்து அந்த பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து சகோதரத்துவம், சமத்துவம், இதை வந்து அம்பேத்கர் பிரெஞ்சுல இருந்து எடுத்துட்டு வர்றார். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ராஜ்யசபானா என்னன்னு எடுத்துட்டு வர்றார். ஜப்பான் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துட்டு வர்றார். ஆஸ்திரேலியால இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் நீட்டுக்கு, ஆஸ்திரேலியால இருந்து கன்கரண்ட் லிஸ்டையும் அவர் தான் அங்க இருந்து கொண்டு வர்றார். கெனேடியன்ல இருந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வர்றார். இவரு இப்ப ராஜாக்கள் ஆண்ட காலத்தை நம்ம வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நண்பர்களே, தாவைக்கா நண்பர்கள், உங்க கொள்கையும் என் கொள்கையும் ஒண்ணுதான், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் அம்பேத்கர் பிடிக்கும், எனக்கும் அம்பேத்கர் பிடிக்கும். ஆனா ஒரு அம்பேத்கரை வந்து அவரோட அவ்வளவு வருஷ உழைப்ப ஒரு அப்படி சொற்பமா அவர் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. தாவேகாக்காரன் சும்மா இருங்க, அது உங்க விருப்பம். எங்களால சும்மா நீங்க சும்மா இருந்தோன்ட்டு நீங்க 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 வந்து டக்குன்னு பேசுற போது நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். அதனால இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னா அவரை சொல்ல சொல்லுங்க பாப்போம். இல்ல சாண்டி, ஒரு நிமிஷம். எனக்கு என்னன்னா வந்து அவர் சொல்லும் போது வந்து கேஜி சிவா அவர் சொல்லும் போது அவரு கொஞ்சம் அண்டர்மைன் பண்ண மாதிரி இருந்தது. அது எல்லாருக்குமே அதே ஃபீலிங் தான். பட் அதே கருத்து அவங்களும் சொல்ல வராங்க. சோ we can have a healthy discussion. சோ அவங்களும் அத சொல்ல வராங்க. அவர் probably ஒரு இங்க பாருங்க, அவர் ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா இருப்பாரு. அவர் அண்டர்மைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காண்டி நம்ம அவரை போய் நீங்க அண்டர்மைன் பண்ணா நாங்க விட மாட்டோங்க. அமித்ஷா வந்து பாராளுமன்றத்துல அம்பேத்கரை தப்பா பேச அம்பேத்கர் எல்லாம் அறிக்கை விட்டாங்கல்ல, விஜய் கூட அறிக்கை விட்டாருல, அம்பேத்கர் நம்ம என்ன அரசியல் ஹக்கீம் ப்ரோ சொல்ல வந்தாரு. அதுதான் ஒரு நிமிஷம். கேஜி அவர் சொல்றதும் வந்து நம்ம கேட்போம். ஆனா வந்து அவர் அண்டர்மைன் பண்றத வந்து இது வந்து கொஞ்சம் இங்க பாருங்க, மெயினா என்னன்னா இந்த மெயினா என்னன்னா we should condemn நம்ம தலைவரோட உழைப்பை சிறுமப்படுத்தினா we should condemn. ப்ரோ நீங்க for you I don't know what is the definition of condemn. கண்டம்னா கத்துறது கண்டமா, இல்லாட்டி அவர் சொன்னதை இக்னோர் பண்றது கண்டமா, இல்லாட்டி சத்தமா கண்டிக்கணும். நீங்க சொன்னது பொய், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி அவரை கண்டிக்கணும். இந்த மாதிரியான பொய் பரப்புரைகள் திரும்ப செய்யாதீர்கள் என்று கண்டிக்கணும். அதான் நாங்க சொன்னோம் சார். இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.
நீங்க சொன்னதுனால இது வந்து கரெக்ட் நாங்க ஏத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது வேற, அவரு சொல்றதையே நம்ம டிஸ்ஓன் பண்றதுன்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாதுன்ற. ப்ரோ அதான் சொல்றேனே, இது வந்து நீங்க ஒரு தனி மனித தாட் ப்ராசஸ்க்குள்ள போய் அவர் நீ ஏன் அப்படி யோசிக்கிற, நீ ஏன் யோசிக்கிறேன்னு நான் கேள்வி கேட்டுருந்துச்சுக்கோங்க. இது வந்து அன்டிஸ்பியூட்டபிள் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்களே எவ்வளவு நாள் எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா இருந்தா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் அவர்கிட்டயும் சொல்லுவோம் இது, ஏன்னா புரியுறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்களை வந்து நம்ம வந்து லெசன் எடுத்து ஒன்னா நடக்க போறது. இப்ப நானே சொல்றேன், இப்ப எந்தெந்த கான்ஸ்டிடியூஷன் எங்கெங்க இருந்து அம்பேத்கர் எடுத்தாருன்னு சொல்றேன்ல, அந்த கமிட்டி மெம்பர்ல இருந்து என்ன உழைப்பு போட்டாங்க, ஒவ்வொரு மெம்பர் என்ன உழைப்பு போட்டாங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் லெட் ஹிம் ஆன்சர். சார் வணக்கம் சார். இப்போ அவரே சொல்லிட்டாரு, நான் அதை தான் சொல்ல வந்தேன். அம்பேத்கர் எங்கே இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாருன்னு சொன்னார் இல்லையா, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். நானும் அம்பேத்கரை ஆதரிக்கிற ஆள் தான். நீங்கள் அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அவர் சொன்ன ஒரு ஸ்லாங் வந்து பிடித்தமானதாக இருக்கலாம், நான் சொன்னது வந்து சுருக்குன்னு இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா, இவ்வளோ இடங்கள்ல இருந்து கம்பைல் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காரு. அது குழுவுக்கு அவர் தலைவராக இருந்தார். அந்த குழு செய்யலைன்னு நான், குழு தான் செஞ்சிச்சு, இவர் செய்யலைன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் இவர் சொன்ன மாதிரி அவ்வளோ ஊர்லேருந்து இவ்வளோ விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் ஆர்கனைஸ்ட். அதை நான் வந்து மதிக்கிறேன், அதை நான் இன்னைக்கு மறுக்கலை. அவர் என்ன நான் சொன்னதுக்கான விடையை அவர் தான். எனக்கு ஒரு சந்தேகம் தோழர், என்னன்னா இவ்வளோ ஒரு சட்டத்தையும் உட்காந்து ஒரு மனுஷன் படிச்சாதானே அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இத்தனை நாட்டு சட்டத்தோடையும் முழுசா உட்காந்து படிச்சு அப்படி அதுல இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு வந்த ஒரு மனுஷனோட உழைப்ப அவரு ஒண்ணும் பண்ணலங்க, அந்த குழு தான் பண்ணுச்சு. மத்த குழுல இருக்கிறவன் எவனாச்சும் இந்த நாட்டு சட்டத்தை எல்லாம் படிச்சானா, அந்த நாட்டு அதுக்கு பாரிஸ்டர் பட்டம் வாங்கினானா? அது ஆர்கியூமெண்ட் அல்லங்க. இல்ல ஹக்கி பிரதர், அது இருங்க ஒரு நிமிஷம், அதை நான் ஆர்கியூ பண்ணலைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குழுவில் இருக்கவங்க செஞ்சாங்கன்னு நான் அவங்க மட்டும் அவர் ஒன்றுமே செய்யலை, குழு தான் செஞ்சிச்சு, அவர் பேர் மட்டும் போட்டுக்கிட்டாரு நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லலைங்க. அப்படி என்ன பண்ணீங்கன்னா இல்ல அவர் வந்துட்டு அவர் எழுதாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. இல்லை அது இப்போவும் அதுதான் சொல்கிறேன். இத்தனை இடங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எங்க கம்பைல் பண்ணி பண்றதும் பெஸ்ட் ஆஃப் ஆல் தி லாஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு இல்லங்க. அதுல அவரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும்ல, அவர் எழுதலன்னு சொல்லிட்டு இன்வால்வ்மெண்டா இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நானும் நீங்களும் இதை ஆர்கியூ பண்றதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழு இருக்கு, அந்த குழுவுக்கு நான் தலைவராக இருந்திருக்கேன் அப்படின்னா, நானே தனிப்பட்ட முறையில் வீட்டில் உட்காந்து ஒன்று செஞ்சால் கூட அந்த குழுவோடைய தன்மைக்கு அம்பேத்கரே இன்னைக்கு இருந்தால் கூட என்ன சொல்லுவார்னா, இது என் குழுவின் ஒட்டுமொத்த முயற்சி தான் அவரே சொல்லுவார். அவர் எப்படி மறுப்பார்? ஏங்க ஒரு நாம ஏங்க இதை போய் பிரித்து பார்க்குறோம்? பார்க்காதீங்க. இல்ல, அம்பேத்கர் அப்படி குழுவின் முயற்சின்னு சொல்லவே இல்லைங்க. அம்பேத்கர் என்ன சொன்னானா, ஐ ரிட்டன் த கான்ஸ்டிடியூஷன் இஃப் எனிதிங் பேட் ஹேப்பன் டு த கான்ஸ்டிடியூஷன் பை யூசிங் த பீப்பிள், அந்த பீப்புள் யூஸ் பண்றதை வச்சு இது எதுக்காவது ஒரு கெட்டது நடந்தா நான் தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதினேன், நானே கொடுத்தேன்னு சொன்னாரு. சிவா சார் இல்ல குழுவை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஐனா குழு தாங்க, அவர் கிடையாதுங்க. சிவா சார் இல்லங்க, இல்ல நீங்க கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி டிபேட் நடக்கும், அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதின ஒவ்வொரு ஆர்டிகலையும் விளக்கணும். குழுல இருந்து ஒருத்தன் கூட விளக்க மாட்டான், குழுல இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அம்பேத்கர் விளக்குவார். சார் 2 பேரும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுறோம், வேற லைன்ல பேசுறோம். நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது தான், நான் வந்து அம்பேத்கர் சொல்ற டோன் வந்து ரொம்ப தப்பான டோன். அதுதான், அதை ஒத்துக்கிறேன், தப்பான டோன். அது என்னோட ஐயா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் நிறுவ விரும்புறது என்னென்னா, நீங்கள் மதிக்கிற அளவுக்கு நானும் அம்பேத்கரை மதிக்கிற ஆளுங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, நான் சொன்னது டோன் உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் வந்து அவங்க யாராவது இங்கே கொண்டு வந்து காட்ட விரும்புகிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுருந்தா கூட நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நமக்கும் அம்பேத்கர் மேலே மரியாதை இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு பேசுகிற ஆள், நான் புரிஞ்சுக்கிட்டுங்க. நான் வந்து பிஜேபியை எதிர்க்கிற ஆளுன்னு சொல்லிட்டு கூட அவங்க கொண்டு வந்த நோக்கம் அவங்க இதை ப்ளஸ்ன்னு நினச்சி கொண்டு வந்திருக்காங்கங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நின்று தான் அவங்க பாயசனதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஒரு தம்பியா ஒரே ஒரு கேள்விங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க, அதிமுக எதிர்க்கிறீங்க, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது சார், அது நீங்களா புரிஞ்சுக்காதீங்க. நான் எதை ஆதரிக்கிறேன், நோட்டா கூட ஆதரிப்பேன், நான் நோட்டை கூட ஆதரிப்பேன். எனக்கு வந்து எது வரணுங்கிறதுக்கான வாய்ப்பு ஐயா, எனக்கு இதை கொண்டு வரணுங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பலமில்லாத ஒரு சித்தாந்தமா இருக்கு. யாரெல்லாம் வேண்டாங்கிறதுல தான் எனக்கு இப்போ தெளிவு இருக்கு, அதுதான் பெரும்பான்மையா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டுங்க. 2 கோடி திராவிட ஓட்டு இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி 1 கோடி மக்கள் வந்து இந்த திராவிடத்தை எதிர்த்து கண்டினியூவாக ஓட்டு போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான்.
ஓட்டு போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். இந்த 2 கோடி திராவிட ஓட்டை வந்து குறைக்கிறதுக்கே முடியலை. நான் திராவிட ஓட்டுன்னு சொல்கிறது வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அதிமுக திமுக மட்டுமே சொல்கிறேன். திராவிடனா ஒன்று அது ஒரு இனமாக எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போயிடாதீங்க. 2 கோடி ஓட்டு தாங்க வாங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சாரி, 3 கோடி ஓட்டு திராவிட ஓட்டு இருக்கு. ஓகேங்களா? 1 கோடி. நான் எனக்கு ஆதரவு கழிக்கிறதுக்கான கட்சி எனக்கு பலமா இல்லைங்க. அது விஜய் கூட இருக்கலாங்க. நான் வந்து தாமரை ரெட்டலை உதயசூரியன் கை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டேன். இதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாசமா போயிருவீங்கன்னு டிரைவர்ல இருந்து அத்தனை வரட்டி நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் நோட்டா போடுவேன், நாம் தொழிலுக்கு போடுறேன், விஜய்க்கு போடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க? நான் யாரும் ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவர் எந்த கட்சின்றத பாக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்தா முடிச்ச உடனே நீங்க கேளுங்க, கொஸ்டின் வேணா கேளுங்க, உங்களை வேணானே சொல்லல. ஓகேங்களா? ஏங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமாங்க? மொட்டையா எப்படிங்க இது பண்ண முடியும்? ஐயா தமிழ்நாட்டுல யாரா இருந்தாலும் ஒரே விஷயம் தான். அது யாரா எந்த கட்சி வேணா இருக்கட்டும், சார்பா இருக்கட்டும், சார்பு இல்லாம கூட இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல. அவரோட கருத்துல எதிர்கருத்து இருந்தா அதுக்கப்புறம் நீங்க விவாதம் பண்ணுங்க, வேணானே சொல்லல. அதை விட்டுட்டு அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்ன்றத ஆராயிறது இல்ல அவர் எந்த கட்சியை சார்ந்தவன்னு ஆராயிறது அரசியலுக்கு ஆரோக்கியமானது இல்ல. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஒண்ணு அவர் மறைக்கிறாரு அப்படின்னா அதோட இண்டிவிஜுவல் ஓகேங்களா? அதை மறைக்கல. எனக்கு ஒரு அரசியல் கருத்து இருக்கு. ரெட்டலை உதயசூரியன் தாமரை கை சின்னம் இதுக்கு ஓட்டு போட்டா நாடு விளங்காதுன்ற அரசியல் கருத்து இருக்கு. இதை நாளையும் இதுலயே புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல அவர் என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க? இந்த நாளையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஆட்களை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நாட்டு மக்களும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. 1 கோடி பேர் தேடிக்கிட்டு இருக்கான் இந்த 4 பேர் எதிர்த்து. இது வந்து பதிவு பண்ணப்பட்ட ஓட்டுல நீங்க எந்த எலெக்ஷனை வேணாலும் எடுத்து பாருங்க. மொத்தம் 3 கோடி ஓட்டு திராவிடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அது திராவிடனா கூட்டணி கட்சியோட சேர்த்து அதுதான் உங்களுடைய புரிதல் அங்க மிஸ் ஆறீங்க. என்ன சொல்லுங்க சார், ஏதாவது ஒரு ஐடியாலஜி சொல்லி இது கட்சி நீங்க விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படப்படன்னு பேசுறதுனாலயோ இல்ல நீங்க எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு உங்க வாய்ஸோட பேஸ் ரோட்ல இருந்து கத்துறதுனால இங்க ஒன்னும் ஆப்புறது இல்ல. நீங்க பொறுமையா பேசினாலும் அதே பாயிண்ட் தான், கால் கத்துனாலும் அதே பாயிண்ட் தான். என்ன நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப டென்ஷன் ஆகி இங்க ஒன்னும் நம்ம இது பண்றதுக்கு இல்ல. நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே உங்க கான்ஸ்டிடியூஷன் ரைட் நீங்க பண்ண போறீங்க, நான் எவ்வளவு பண்ண போறேன். இல்ல தளபதி என்ன தெளிவா சொன்னாருன்னா, இந்த மண்ணின் 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும். ஓகேவா? இதை ஒட்டினதுதான் தவகவுடைய அரசியல் நிலைப்பாடுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. என்ன நீங்க அது கரெக்டா இது கரெக்டான்னு போனீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து இதுக்கு பெஸ்ட். நீங்க இந்த டிபேட் வந்து அப்படியே என்டிகே சைட்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். ஸோ இங்கே அதை வேண்டாம் ப்ரோ, அது தேவையே இல்லை சார். ஸோ நீங்க அதனால அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் அதுக்குள்ள எல்லாம் இங்க போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நம்ம எந்த தலைப்பை ஒட்டி பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த தலைப்பை ஒட்டி பேசி முடிச்சுட்டு போயிடலாம். நான் படுத்துட்டு மைக்கு பக்கத்தில் வச்சு பேசுகிறதுனால கத்துற மாதிரி தெரியுது. நைட் டைமுன்றனால நான் கத்தியெல்லாம் பேசலை. எனக்கு வந்து அது ஓகே, அது சத்தமாக இருந்ததுன்னா அது அப்படி பேசலை. நான் படுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நைட் டைமு, அது கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ல எங்களுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இது வந்து உங்களும் அதான் சொல்றேன், அது வந்து உங்களுடைய ஒரு புரிதல். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தளபதி சொன்ன மாதிரி எங்களுக்கு அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர். அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. ஸோ மேபி உங்களுக்கு அது குழுல இருக்கிறது ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்ப நான் இப்ப எங்களுக்கு கூட தான் ஒரு கட்சியில ஒரு தலைமை இருக்கு. தலைமைக்கு கீழே 1000 பேர் இருக்கு. 1000 பேர் வேலை செஞ்சாங்க, விஜய் வேலை செய்யல நீங்க சொல்ல முடியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் லீட் பண்றாரு. ஸோ இட்ஸ் வெரி சிமிலர் வாட் அம்பேத்கர் டிட். ஸோ அதுல போய் நீங்க பேர் எடுத்து டீடைல்ஸ் எடுத்து நாங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ ப்ரோக்ரஸிவ் டெசிஷன். அவர் தொலைநோக்கு பார்வையோட எழுதின சட்ட திருத்தங்கள் தான் இன்னைக்கு நம்மளே படிப்படியாக அடுத்த நிலைக்கு கொண்டு போனது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சேலஞ்சஸ். இன்னைக்கு பிஜேபி ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறதுலாம் கலைச்சு விடணும்னு பாக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்த்து தான் பண்ணி ஆகணும்.
ஸோ பட் இட் இஸ் இல்ல இல்ல நம்ம இந்தியா மட்டும் எக்ஸெப்ஷன், உலகமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கோ த்ரூ பண்றது. ஸோ எவ்ரிபடி ஹேவ் தேர் ரைட். நீங்க உங்க ஐடியாலஜி எடுத்து பேசுங்க, நாங்க எங்க இதை எடுத்து பேசுறோம். இட்ஸ் பீப்புள்ஸ் டெசிஷன். வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு எப்படி மக்களுக்கு முன்னாடி போய் யாரா இருந்தாலும் நின்றுதான் ஆகணும். அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. பட் ஆனா ஐடியாலஜி டிவிகேக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நான் அப்படி சொல்லலை பாஸ். எல்லா ஐடியாலஜியிலும் இருக்கிற பெஸ்ட்டும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். இல்ல இருக்கட்டுமே, என்ன தப்பு? நல்ல விஷயங்கள்ல 4 பேர். அதை நான் எங்க தப்புன்னு சொன்னேன்? அது தப்புன்னே சொல்லலையே. அதான் சொல்றேன், நீங்க சொல்ற டோன் கொஞ்சம் படப்படன்னு பேசுறதுனால அப்படி தெரியுது என்னமோ. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்க டோன் அதான் சொல்றேனே, நீங்க பேசுறது எங்களுக்கு இப்படிதான் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்க கொஸ்டின் வைக்கிறது டிஃபால்ட் திங். கடைசி வரையும் சொல்லவே இல்லை, நீங்க யாரோட சப்போர்ட்டர்னே சொல்லவே இல்லை. உங்களோட சப்போர்ட்டர் இல்ல அது கேட்க வேண்டாம். நான் நோட்டோக்கு கண்டினியூவா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் பாஸ். என்ன காரணம்னா இல்ல ப்ரோ, இல்ல அப்படின்னா நீங்க அரசியலே பேசுறோம். நோட்டாவுக்கு ஓட்டு அதுதான் சார் அரசியல். அதுதான் சார் எனக்கு 4 பேரை பிடிக்கல. நான் சீமானு கோட்டு போட்டாலோ விஜய் கோட்டு போட்டாலோ சுயேட்சையா நிப்பாங்கல்ல. உங்க கான்ஸ்டிடியூஷன்ல சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு போடலாமே. நோட்டாவுக்கு போட்டு யாருக்கு பிரயோஜனம்? நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா அரசியல் வேணாம்னு சொல்றவங்க தானே நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்க. அது உங்க புரிதல். நான் விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. நோட்டோவுக்கு போடக்கூடிய ஓட்டை வெல்லணும்னு ஒரு நோட்டை ஒரு 10,000 ஓட்டு வாங்குதுன்னா, இந்த 10,000 பேரை வெல்லணும்னா, இந்த 10,000 பேரை ஓட்டை எடுக்கணும்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எதையா இவங்க நல்லது செஞ்சு இந்த 10,000 ஓட்டை கவரணும்னு நினைக்க மாட்டானா? நீங்க என்ன ஐடியாலஜி நீங்க வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த 4 பேரையும் ஒழிக்கணும். இந்த 4 பேர்னால 70 வருஷமா நாட்டுக்கு எந்த நன்மையும் வரல. உங்களோட ஐடியாலஜி என்ன நீங்க முன் வைக்கிறீங்க? சொல்லவே மாட்டீங்களே. அது இந்த திருட்டு, லஞ்சம், ஊழல், இந்த ஆட்களை எல்லாம் ஒழிக்கணும். ஒரு 50 லட்சம், அதாவது 50 லட்சம். சிவா சார், இதுதான் பெரிய ப்ராப்ளம் பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு இந்த ஆன்லைன் டிபேட்ல நடக்கிற பெரிய கன்ஃபியூஷன் எங்க வருதுன்னா, நம்ம அந்த பீப்புள் பாலிடிக்ஸையும் ஐடியாலஜி பாலிடிக்ஸையும் போட்டு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கு. எங்க ஐடியாலஜி ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் பதவிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசியல் பதவினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் கேக்குறீங்களா? அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் ஒரு மாநிலத்துல எவ்வளவோ இருக்கும். ஐயா ஆர்டிபி ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒரு டெமோக்ரஸி அப்படின்றது இருக்குல்ல, ஜனநாயகம். டெமோக்ரஸில எலெக்ஷன்ன்றதுதான் மிகப்பெரிய டெமோக்ரஸி. அந்த எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான்றதுனா அவர் ஆன்டி டெமோக்ரஸி. அவர் நியமன பதவிகளை கேட்கிறாரு. கிடையாது சார், பொறுமையா இருங்க. 324 எம்எல்ஏ கோட்டு போடுறீங்க, 40 எம்பி கோட்டு போடுறீங்களா? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஓட்டு போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 324 எம்எல்ஏவா? சாரி, சார் நீங்க தூக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க, அதான் ஒருவேளை படப்படன்னு விட்டுறீங்க போல இருக்கு. சார் பரவாயில்ல. அது ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் தான், வார்த்தை பிழை தான். எம்எல்ஏ கோட்டு போடுறீங்க, எம்பி கோட்டு போடுறீங்களா? இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மொத்த பதவிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? முழு நேர அரசியல்வாதி 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கா, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, அதுல என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. அப்பதானே நாங்க பேச முடியும், சொல்ல முடியும். 24 மணி நேரமும் அரசியல் ஒருத்தர் செய்யறா அப்படின்னா, அதை தொழிலாக எடுத்து செய்யறா அப்படின்னா, அந்த 50 லட்சம் பேரை நீங்க ஜெயிக்கணும்னா எவ்வளவு போராடணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒயின் ஷாப் முன்னாடி போய் நின்று 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வாங்குறதை தடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தாங்க அரசியல். சும்மா பேசிட்டு மட்டும் போன அரசியல். சிவா சார், நீங்க திரும்பி நான் கேட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க. சோ இந்த இடத்துல நீங்க ஓட்டு போடுறவனுக்கு அரசியல் இல்லையா? இல்ல அதுதான். இல்ல சார், ஒரே நிமிஷமே. நோட்டாவுக்கு ஓட்டு போறவங்க என்ன அரசியல் சார் இருக்கு? இல்ல நான் சொல்றேன் அரசியல் இல்லன்றேன். பஸ் நான் ஏன் சொல்றேன்னு இந்த கேளுங்க. அவருக்கு பொதுவான ஒரு பதில சொல்றேன்.
என்னன்னா சாண்டிக்கு ஒரு பிரச்சனை, ஆர்டிபிக்கு ஒரு பிரச்சனை, சஞ்சய்க்கு ஒரு பிரச்சனை, விக்டருக்கு ஒரு பிரச்சனைன்னு இந்த நாட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து நோட்டா தான் அப்படின்னு ஒரு நம்புறது வந்து ஒரு நல்லவன் வரணும். அந்த நல்லவனை செலக்ட் பண்ண உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்க கோவத்துல போய் நேட்டாக்கு குத்திக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. உங்களுக்கு அரசியல் ஓட்டே இல்ல. போடாட்டி தான் பேசாது. நான் டியூட்டி செய்கிறேன். ஓட்டு போடாமல் இருந்தவனை பற்றி பேசாதீங்க. நான் ஓட்டு ஏன் போடுறேன்னா, நோட்டுக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா, விஜய்க்கு போட்டால் நாளைக்கு விஜய் விலைக்கு கேட்குறாங்க, இவ்வளோ சீட்டு தரேன், எனக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு அவரை கூப்பிட்றாங்க. சீமானுக்கு போட்டால் இவ்வளோ ஓட்டு இருக்கு, எனக்கு இவ்வளோ சீட்டு தரேன்னு அவரை கூப்பிட்றாங்க. அப்போது நோட்டோவுக்கு ஓட்டு போட்டால் யாரை கூப்பிடுவான்? அந்த நோட்டோவுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் அந்த நோட்டோவை ஓட்டு போடுறோன்னா நான் ஓட்டு போடுவேன். யாருக்கு ஓட்டு போடுவேன்னா, என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சா நாட்டு மக்களுக்கு கெடுதல் பண்ணாத ஒரு கட்சி வந்தா நான் ஓட்டு ஒரு நிமிஷம் போடுவேன். இல்லைங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க. என் ஓட்டை கேஜி பதிவு சிவா, நீங்க பண்றேன், லாயர் புரிஞ்சுக்கோங்க. இல்ல சாரி பிரதர், இல்ல சாரி இல்ல டு ஒரு இன்டரப்ட். நிமிஷம். சாரி டு இன்டரப்ட். நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். அவர் லாயருங்கிறனால கேட்குறேன். இப்போ 234 தொகுதி இருக்கு, சரியா? எல்லாத்துலயும் நோட்டாவே ஓட்டு போட்டு எல்லா மக்களும் நோட்டா ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? மறு தேர்தல் நடக்கும், எம்எல்ஏ அது உட்பட. எப்படி நடக்கும்? ஒரு அப்படி ஓட்டு யாருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல போட்டாலும் இல்லவே இல்ல. சத்யன் அப்படி சத்யன் ப்ரோ, கான்ஸ்டிடியூஷன்ல இல்லவே இல்லைங்க. இல்ல பிளாக் அதனால பேந்தர் ப்ரோ, பிளாக் பேந்தர் ப்ரோ, கொண்டு நீங்க வந்திருக்காரு. இந்த ஆர்குமெண்ட் நம்ம இப்ப எங்க கொண்டு போறோம்னு தெரியல. ஏன்னா அந்த அது அது நோட்டான்றது தப்பாக தான் போகுது. இல்ல நோட்டான்றது ஒரு நோட்டை கான்ஸ்டிடியூஷனல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட ரைட்டு. உரிமை. அவர் அது எப்படினாலும் போட்டுட்டு போறாரு. நான் கடமையாற்றுறேன், அவர் அவர் கடமையாற்றுறேன். இல்ல ஓட்டு brother. போடாம இல்ல படுக்கல. ஆர்டிபி ப்ரோ, அது என் எல்லாமே செய்தியை ஆர்டிபி ப்ரோ, சொல்றேன், நீங்க என் சொல்றது செய்தியை சரிதான் நான் ஆர்டிபி சொல்றேன். ப்ரோ. நான் ஏன் வந்து அதை தடுக்கிறேன்னா, இப்ப நீங்களா இப்ப நான் உங்களை சிறுமப்படுத்தி சொல்லல. நீங்களா ரசிகரா இருந்து முதலா ஒரு தலைமுறையா உங்க தலைவரை நம்பி நீங்க அரசியல் பேச வந்திருக்கீங்க. உங்களை மிஸ்கைடு கண்டிப்பா பண்றது இது. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலை பார்த்து அந்த அரசியல் தலைவர்களை ப்ரோ நீங்க வேலிடேட் ஒரே பண்ணணும். நிமிஷம், அப்படின்னும் இல்ல போது இல்ல பிளாக் பேந்தர் ப்ரோ, ஒரு நிமிஷம் பிளாக் பேந்தர், இல்ல உங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ப்ரோ ரசிகருங்கிறவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாம இருந்தவங்க கிடையாது ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அரசியல் என்ன மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம் ப்ரோ. ரசிகர் என்னமோ இப்பதான் நாங்க 2026 இல்ல தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறோம் அப்படி உங்களதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய இல்ல பேர் இல்ல இருக்கதானே செய்றீங்க. இல்ல பிளாக் பேந்தர் ப்ரோ, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு வந்து கேட்டு சேஞ்ச் ஆகுது ப்ரோ. இல்ல நான் வந்து பல வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். இல்ல, அவர் சொல்றது கரெக்ட் தான். சரிங்களா? ஏன்னா நாங்க யாரை எங்களுக்கு வழி நடத்துறாங்கன்னா, எங்களுக்கு எங்க தளபதி எங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன இப்படி போகணும், எதுக்கு நம்ம ஓட்டு, எதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யாரை எதுக்குக்கோம். ஸோ எனக்கு வந்து இங்க சிவா கொடுக்குற கைடன்ஸ் வந்து நான் இங்க எடுத்துட்டு போய் எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ எங்களுக்கு கைடன்ஸ் எங்க ஆனா இருந்து உங்க வரணுமோ பேனல்ல ஏதாவது கத்துக்கலாம்னு கீழே லிசனர்ஸ் அவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, அது மிஸ்கைட் ஆகுறாங்கல்ல, அதுக்கும் நீங்க தானே பொறுப்பு. அதான் சொல்றேன்ல ப்ரோ, அத நாங்க நாங்க எல்லாருமே எதிர்ப்போம் ப்ரோ, எதிர்க்க மாட்டோம்னு சொல்லல. ஒரு கருத்தை அவங்க முடிச்ச உடனே நாங்களும் அதை எதிர்ப்போம், ஓகேங்களா? அவர் முதல்ல முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எதிர்ப்போம் அப்படின்னு தான் நாங்க வெயிட் பண்றோம், சரிங்களா? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி எங்களோட கருத்தை அவர் முடிச்ச பிறகு எடுத்து வைக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். சரி சரி, அவரே எதுங்க அது. அவர் எங்களையும் மிஸ்கைட் பண்ணல, நாங்க அவர் சொல்ற கைடன்ஸையும் எடுத்துட்டு போறது இல்ல. ஸோ இங்க இருக்கிற ஒரு டிவிகா தொண்டர்களும் இல்ல விஜய் ஃபாலோ பண்றவங்களும் இல்ல ப்ரோ, நான் எதை ஏன் அதை நோக்கி வந்து பண்ணனா, இல்ல நீங்க அம்பேத்கரை பத்தி அவர் சொல்லும் போது நீங்க வந்து அது அவரோட கருத்து வச்சுக்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க. அதனால தான் நான் இதை சொல்றேன். இல்ல நான் அதான் சொல்றேனே. இப்ப இப்ப நீங்க நீங்க அதை அவர்கிட்ட எதிர்க்கல, போய் நீங்க இல்ல விட்டுட்டீங்க தானே. எங்க நாங்க எதிர்க்கலன்னு சொல்றேன். நீங்க அதான் சொல்றேன், நீங்க எதிர்க்கலன்னா நான் வந்து ஒரு பலமான குரல்ல உங்களை மாதிரி ஒரு கடினமான ஒரு 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 சத்தம் நிரந்தர டோன்ல சொல்லலேன்னே தவிர நான் சொன்னேன். அது மேபி உங்களுக்கு நான் மெதுவா சொன்னதுனால உங்களுக்கு அது நான் சொன்ன மாதிரி தெரியலையோ என்னமோ.
நான் இல்ல தெளிவா தோழர், சொல்லிட்டேன். அது உங்க வார்த்தையே நான் தனிப்பட்ட பொறுத்து. கவனிச்சேன். நீங்க உங்க வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மெதுவான டோன்லயே அது அவரோட கருத்தை அவர் வச்சுக்கிட்டு போட்டுமே. ஜனநாயகத்துல அவர் பேச உரிமை இருக்குதானே. அவர் வந்து அம்பேத்கரை பத்தி அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறது சரிதான், அவர் புரிஞ்சுக்கிட்டும் நான் புரிஞ்சுக்கிறது சரிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் அது அது புரிஞ்சுக்கிறது அவர் சரின்னு நாங்க சொல்லலையே. சரி அவர் நீங்க புரிஞ்சு உங்களை வச்சுக்கிறது அவர் அவருக்கு புரிஞ்சு சரிதான், வச்சிருக்கிறது எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சு அப்படின்ற வச்சுக்கிறது மாதிரி நான் நாங்க சரிதான் நீங்க நினைக்கிறோம். சொன்னீங்க. இல்ல நீங்க நீங்க அது நான் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை கிடையவே கிடையாது. நான் சொன்னது எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, உங்க தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். சார் நாங்க வந்து அம்பேத்கரை கொள்கை தலைவரா பாக்குறோம். அவர் போதும் எங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. ஸோ மேபி அவர் கமிட்டி லீடரா இருந்தாரு. நீங்க அந்த மாதிரிலாம் அவர் சிரமப்படுத்தாதீங்க. ஸோ வீணோ எங்களுக்கு லீடர்னா என்னன்ற அந்த வேர்டுக்கு டெஃபினேஷன் தெரியும் ப்ரோ. ஸோ நீங்க அவ்வளோலாம் வந்து ஒன்றும் தெரியாமல்லாம் இங்க யாரும் வந்து உட்காந்து பேசல. மேபி உங்களை மாதிரி நாங்க அரசியல் வந்து ஆழமா பேசாமல் இருக்கலாம். அதுக்காண்டி ஒண்ணுமே தெரியாமலாம் கிடையாது. நம்ம இவர் சொன்ன இல்ல, மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நிறைய நான் ஓட்டு சொல்லலைங்க. போட்டு இங்க ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணும்போது அமைதியா இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் தான், உங்களுக்கும் அரசியல் தெரியும், நீங்களும் ஓட்டு போட்டு தான் வர்றீங்க. உங்களுக்கு நான் உங்களை சிறுமப்படுத்தி சொல்லல. பட் ஆனா ஒரு ஆள் வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனோ மிஸ்இன்ஃபர்மேஷனோ கொடுத்தா அதை பொறுப்பெடுத்துக்கோங்க. பொறுப்பெடுத்து அதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்ல அதை எதிர்த்து உண்மையை சொல்லுங்க. டெஃபினட்டா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்க சிவா சொல்லவே இல்லை. ஒன்னு உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். நீங்க நோட்டாக்கு ஓட்டு போடுறது போல ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டா இல்ல உங்களுக்கு யாராவது பெஸ்டா அந்த ஏரியால போடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது ஐ ஃபீல் இட்ஸ் மச் பெட்டர் தேன் எனிதிங். நோட்டாக்கு ஓட்டு போடுறதோட ஐயா, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் நோட்டோ சார்பாக உங்களுக்கு, நோட்டோ ஃபாலோவராக உங்களுக்கு நான் ஒன்றே ஒரு வேண்டுகோள். தாவேக்க ஆளுகளுக்கு நீங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம், நான் தனியாளுன்னே வச்சுக்கிட்டுங்க. நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். நீங்கள் இதை முடிஞ்சளவு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. சிம்பிள். நம்ம வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வாங்கக்கூடிய 10 ரூபா லஞ்சம் அரசியல்வாதிக்கு எப்படி போகுதுன்னு மக்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அதை எடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் ஒரு லேபிள், அது எல்லாமே தெரியும் சார் நமக்கு எல்லாருக்குமே. சொல்லுங்க ஐயா, 10 ரூபா சொல்லுங்க ஐயா. ஒரு கான்ஸ்டபிள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்கக்கூடிய 10 ரூபா லஞ்சம், பாட்டில் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அது 10 ரூபாயா? பாட்டில் விட்டுருங்க சார், பாட்டில் விட்டுருங்க சார். போலீஸ் கான்ஸ்டபிள் கண்டக்டர் எல்லாமே அது அந்த லஞ்சத்துல தான் வருதுங்கிறேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மினிஸ்டர் லெவல் வரைக்கும் அந்த லஞ்சம் போதுங்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் லஞ்ச ஊழலை தடுத்துதான் நாங்க தமிழக வெற்றி கழகம் வருதுங்கிறோம். புதிய ரத்தம் வந்து தமிழ்நாட்டுல பாய்ச்சணும் அப்படிங்கிறோம். அதுக்குதான் அந்த நம்பிக்கையில தான் இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா நோட்டக்குன்னு தலைவர் இல்லை, நோட்டக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கு, நோட்டோக்குன்னு சில உங்களை மாரி ஆளுங்கள் வந்து இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த லா பாயிண்ட்லாம் நோட்டோக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கு, நோட்டோக்குன்னு சில பலம் இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் பேச விடுங்க. உங்க வாய்ஸ்மே ரொம்ப கிளியரா கேட்கல. என்ன நீங்க பேசுற எதிர்ப்பு தெரிவிக்கீங்க தெரியுது, அது மாதிரி கரகரன்னு கேக்குது. அவர் முடிச்சிருக்கு. என்ன அவர் சொல்றது அவர் தனிப்பட்ட ஒப்பீனியன். இங்க வந்து டிவிகேன்னு டைட்டில் போட்டுறதுனால அவர் அது இது வந்து மறுபடியும் சொல்றேன், இங்க அவர் என்ன கட்சி, அவர் நோட்டை ரெப்ரசென்ட் பண்றேன்றாரு. ஸோ அவருடைய ஸ்டாண்டை சொல்லிட்டு போட்டோம். நம்மளுடைய ஐடியாலஜி நம்ம ஸ்டாண்ட் என்னன்றத சொல்லுவோம். நோட்டக்குன்னு சில பலவீனம் இருக்கு, ஆனா அதுக்கு தலைவர் இல்லை, அதுக்கு கொள்கை இல்லை, அதுக்கான பிரச்சாரத்துக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆனால் நோட்டக்குன்னு சில பலம் இருக்கு. ஏன்னா எனக்கு பிடிக்காத ஆளுகளுக்கு என்னுடைய ஓட்டை யாரும் கணக்கு காமிச்சு அதுக்கு உடந்தையாக போயிடக்கூடாதுங்கிறதுல நான் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை வரலை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கீங்க, புது சக்தியாக இருக்கிறீங்க. நான் உங்கள் மேலேயும் நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து 10 ரூபா வாங்கினா அது அரசியல்வாதிக்கு போகுது அப்படின்னா அது எப்படி போகுதுன்றது வந்து மக்களுக்கு நீங்கள் விளக்குனீங்கன்னா தான் அவன் போலீஸ்காரன் மேலே கோபம் வராது. நான் அரசியல்வாதியாக ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் நான் சொல்கிறேன், நீங்கள் படித்து தகுதியான இடத்துல ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க, 10 மணி நேரம் உழைக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்குறத நீங்கள் வந்து அவுட் சோர்ஸில் உங்களுக்கு அதை விற்றான் பார்த்தீங்களா, அதை விற்றதை மக்கள்கிட்ட நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நீங்கள் வந்து அவன் அவுட் சோர்ஸில் எடுத்திருக்கான், நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம உங்க இதுல இருந்தே போயிடலாம் சார், வக்கீல்களையும் சேர்த்துக்கோங்க. வக்கீல்கள் பண்றாங்கல்ல, அதை என்ன பண்றோம்? ஏதாவது பண்ணலையா சார்? எதிர்கட்சி லாயர்கிட்டயே வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இந்த கட்சிக்காரங்களை தோக்கடிச்சு விடுறது, லாயர் டு லாயர் டீல் போட்டுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணலையா? என்ன சார் சார் பண்ணலையா சார்? சிவில் கேஸ்ல வாய்தா வாங்க மாட்டீங்க சும்மாவே? இல்ல ப்ரோ, அவர் ப்ரொஃபஷன் குள்ள எல்லாம் ஏன் போறீங்கன்னு எனக்கு புரியல.
இல்ல இல்ல brother, பரவாயில்ல இல்ல 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 எல்லாம் நான் போக போலீஸா கூடாது. இருக்கலாம்ல பிரதர். இல்ல பிளாக் அவர் ஒரு பேந்தர் போலீஸ் செட் இல்ல வராரு, நான் போலீஸா இல்ல இல்ல இருக்கலாம்ல. இல்ல ஆர்டிபி ப்ரோ, போலீஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் தான். இல்ல போலீஸ்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிங்க. சரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி ஐயா தானே அப்ப சார் அப்ப லாயர் இதுக்கு கேட்கணும். கீழ இல்லையா? ஜுடிஷியரோட ப்ரோ இதுதானா? அவர் என்ன இல்ல லாயரா இல்ல இல்ல ஒரு பேசினாரு, நிமிஷம் ஒரு நிமிஷம். அவரை முழுசா பேச விடுங்க. அவர் சொல்ற தப்பான கருத்தா இருந்தாலுமே என்னன்னு கேட்டுட்டா எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல. ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு படார்னு வெடிச்சுட்டா எப்படி ப்ரோ? விடுங்க. அவர் அவர் என்னதான் நான் வெடிக்கல ப்ரோ, சரி நீங்க ஓகே. இன்னொரு டிபார்ட்மெண்ட் உதாரணம் சொல்லுங்க. இல்ல பிளாக் இல்ல பேந்தர் யாருமே நம்மளுக்கு 7 அவர் மணி அவர் நேரம் என்ன என்னோட புரிதல் என்ன தெரியுமா, அவர் வந்து அவர் ப்ரொஃபஷன் பத்தி ஏதோ சொல்ல வர்றாரு, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தான் கேட்போமே. அவர் 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 முடிக்கவே இல்லை. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்குள்ள புரியல ப்ரோ. சீரியஸா நான் சொல்றேன், உங்களுக்கு டக்குன்னு அவர் சொன்னதுல இருந்து புரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு புரிஞ்சுது ஆர்டிபி ப்ரோ, சாரி. நீங்க அவரை முழுசா கேட்க விட்டுட்டு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க அதுக்கு ரிட்டாலியேட் கொடுக்குறோம். ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் ஒரு ரேட் ஒட்டி இருக்கு. அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து 1 லட்ச ரூபா வருமானம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 20,000 ரூபாய் 20% முன்கூட்டியே வாங்கிட்டு தான் அந்த போஸ்டிங்கை போடுறாங்க. அதாவது எப்படின்னா அந்த சீட்டை அவுட் சோர்ஸில் ஏலத்தில் விடுறாங்க. சிவா சார், அந்த சிவா சார், அக்விசிஷன் யாருனாலும் வைக்கலாம் சார். நாம கூட இந்த இப்பதான் சொன்னேன், இப்போ கீழே உள்ளவங்க அவங்க சொல்ற நரேட்டிவ் மாதிரி தானே நீங்களும் பேசுறீங்க. ஏன்னா ஒரு அக்விசிஷன் வந்து ஜென்ரலா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது சிஸ்டம்ல தப்பு இருக்கு, யாரும் ஒத்துக்கல. சிஸ்டம் 100% பெர்ஃபெக்ட் இல்ல, சிஸ்டம்ல எல்லாம் தப்பு இல்ல சார். அதுக்குன்னு எல்லாமே அதுக்காண்டி நீங்க போலீஸ் நீங்க 20,000ன்றது ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணிடுறீங்க சார். அது சார் ஒரு 20% சொல்ல வரேன் சார். அதான் சொல்றேனே, ஒரு புரிதலுக்காக ₹1 பேசினா உடனே ₹1 அர்த்தம் கிடையாது. நான் 20% முன்கூட்டியே கொடுத்தா அந்த வாங்கிட்டு தான் அந்த அரசியல்வாதி அந்த இடத்துல வந்து அவுட் சோர்ஸில் விடுறான். சார் நீங்கள் படித்து வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, அதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த சேரையே ஏலத்தில் எடுத்து நீங்கள் அவுட் சோர்ஸில் வியாபாரம் பார்க்குறீங்க. அந்த வியாபாரம் பார்க்குறதுல நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிக்கிற காசில் 20% முன்கூட்டியே கட்டிட்டு தான் அந்த ஏலத்தை எடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த அரசியல்வாதிக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வாங்கக்கூடிய லஞ்சம் அரசியல்வாதிக்கு முன்கூட்டியே 20% கட்டப்பட்டதுக்கு. ஒரு ஆர்டிஓ வாங்கக்கூடிய லஞ்சம் முன்கூட்டியே 20% கட்டி அவர் அந்த இடத்த வந்து அவுட் சோர்ஸில் எடுத்து வந்திருக்கார். ஸோ இப்படி ஹோல்சேலில் தான் லஞ்சம் போகுதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ₹10 ₹5 லஞ்சம் போகலை. இந்த கான்செப்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட நீ வந்து எங்கெங்கெல்லாம் காசு கொடுக்குற, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் லஞ்சம் கொடுக்குற, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் லஞ்சம் கொடுக்குற, இதெல்லாம் நேரடியாக உன்னை ஆளக்கூடிய அரசியல்வாதிக்கு எப்படி போகுதுன்னு அவனுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்னா இடையில பகடையாக இருக்கக்கூடிய அதிகாரியை தவறான ஆளாக நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறத, அவன் தவறான ஆள் தான், ஆனால் கூட அதை வந்து முழுமையாக எடுக்காமல் அவன் வந்து சர்வெண்ட்டு, இஸ் நாட் த மாஸ்டர். இதுக்கு யார் மாஸ்டர் அப்படின்னா நீ கொடுக்கக்கூடிய ஒரு ₹10 பேர் மாத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுக்குற லஞ்சம், பெரிய ஜிஹெச்சில் கொடுக்குற லஞ்சம் நேரடியாக அரசியல்வாதிக்கு போகுது. 20%ல் அவன் அவுட் சோர்ஸில் கொடுத்துருக்கான். நான் அதிகாரிகிட்ட சொல்லுவேன், நீ லஞ்சம் வாங்கும்போது ஏன் தலையை குனிஞ்சிட்டு வாங்குற, நீ படித்து சம்பாதிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்க, அதனால நீ வந்து சம்பளம் இல்லை சார். அந்த இடத்த அவுட் சோர்ஸில் நீங்க சொல்றதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலைன்னாலும் ஒரு வாதத்துக்கு சொல்லுவோம் சார். இது 75 வருஷம் ஆண்ட இல்ல நம்ம தமிழ்நாட்டு இது வரைக்கும் ஆண்டதுல இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது எப்படி உருவாச்சு, இது ரூட் காஸ் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இன்னும் 100 வருஷத்துக்கு கூட நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். பட் இதை அப்ரோச் பண்றதுக்கு என்ன ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு பட்டன் சொல்யூஷன்லாம் இங்க கிடையாது சார். 1 பாயிண்ட் சொல்யூஷன்லாம் இங்க கடல. இது ஒரு சிஸ்டமேட்டிக் இஷ்யூ. இது வந்து இல்ல அதான் சொல்றேன் சார், இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா பாலிடிக்ஸ் ஸ்பேஸ்ல சேஞ்ச் வரணும், புது லீடர்ஸ் வரணும். ஏன்னா இப்ப பழைய ஆட்களே மாத்தி எலெக்ட் பண்ணோம்னா இது சிஸ்டம் மாறவே மாறாது இல்ல. அப்ப ஒரு சேஞ்ச் வரணும். எலெக்ஷனுக்கே போகல. இல்ல நான் சொல்றேன், நீங்க ஒரு அக்விசிஷன் வச்சுட்டீங்க, அது வந்து 100% என்னன்னு சொல்றது, எல்லாத்தையுமே ஜெனரலைஸா பண்ணி இந்த நாடே சரியில்லைப்பான்னு மொத்தமா கூட பேசலாமே. எதுக்கு ஒரு சிஸ்டம் ஒரு ஆபீசர் மட்டும் பேசலையே. இல்லை நான் வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் நான் ஒரு ₹1000 லஞ்சம் கொடுக்கும்போது என்னுடைய கோவம் வந்து அந்த ₹1000 லஞ்சம் வாங்குறவங்கள இருக்குது. அதை தவிர்த்துட்டு என்னோட கோவம் நியாயமாக யார் மேலே வரணும்னா, இந்த இடத்த அவுட் சோர்ஸில் ஏலத்துக்கு கொடுத்தா பார்த்தியா அரசியல்வாதி, அவன் மேலே வரணும். அப்போ அந்த லஞ்சம் வாங்கினவன் வந்து ஒரு பகடை, அவன் ஒரு சர்வெண்ட்டு, அவன் அவுட் சோர்ஸில் அந்த இடத்த எடுத்துருக்கிறான், அவனுக்கு அதை வித்தவன் யாருன்றதை வந்து மக்களுக்கு காட்டினீங்கன்னா அந்த கோவம் அங்கே திரும்பினா தான் அரசியல் மாற்றம் வரும். அதுக்காக நீங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுங்கன்னு அதான் சொல்றேனே. லஞ்சம்ன்றது அதே மாதிரி தளபதி முதல் மாநாட்டிலேயே கொஞ்சம் அழுத்தம் தருத்துமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து ஒரு 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 வைட் ஸ்ப்ரெட் இஷ்யூ. அது சும்மா ஒரு இல்லை
வைட் ஸ்ப்ரெட்டே கிடையாது. நீங்கள் யார் மூலமாக அது சார் அதான் வாங்கப்படுதோ சொல்றீங்க கோபம் சார், அவன் மேலே வரக்கூடாது. என்னால இந்த டாப் டு பாட்டம் இஷ்யூவா இல்லைன்னா பாட்டம் அப் இஷ்யூவான்றதுல இது ஒரு சார், இல்லை இது நம்ம 75 நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல 2 கட்சி சார் மாண்டு அதெல்லாம் இல்லை மாண்டி சார். ஆறுனதோட கான்சிக்வன்ஸ் சார் இது. சார் அவ்வளோ டீப்பாலாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க சார். அதெல்லாம் திமுக கார மாதிரி உருட்டவே வேண்டாம் இல்ல சார். இங்க யாருமே சிம்பிளாக உருட்டல சொல்கிறேன் சார், பாருங்க. ஃபேக்டா தானே பேசுறோம். இல்லை இல்லை இல்ல இதுல இப்ப இல்லடா, யோசிச்சு அப்ப நான் பாருங்க. திருப்பி சிம்பிள். பேசுவேன். இந்த வக்கீல் மாதிரி வந்து பொய் இல்ல சொல்லக்கூடாதுன்றேன். RDP bro, நாங்க பேச வேண்டியதா யார் இருக்கும். வக்கீல் போய் சொல்கிறான்னு யார் சார் சொன்னது? இல்ல வக்கீல் நான் தான் பொய் சொல்ற சொல்றேன். உங்க வக்கீல் கண்ணு பொய் முன்னாடி சொன்னா இப்ப நான் கோர்ட் தானே ஆர்குமெண்டே சொன்னேன். நடக்காது. இல்ல பிளாக் பேந்தர் சில வக்கீலுங்க நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருமே நம்ம அக்யூஸ் இல்ல பண்ணக்கூடாது. அதே மாதிரி போலீஸ்லயும் சில நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம பாட்டு ஜென்ரலா எல்லா ப்ரொஃபஷனையும் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாருமே இதுவா இருக்காங்க, நம்ம அக்யூஸ் பொறுமை. பண்ண இல்ல முடியாது. பிளாக் பேந்தர் வந்து ஓகேங்களா? கொஞ்சம் இன்னொன்னு அவர்தானங்க சொன்னாரு. இல்ல ஒரே சில நிமிஷம் ப்ரோ. பேர் என்னடனா சில பேர் இருக்காங்க, சாண்டி ஒரே நிமிஷம் நல்லவங்க சாண்டி. இருங்க ஆர்டிபி முடிச்சிடுறேன். சில இது பேர் இது நல்லவங்க எனக்கு இஷ்யூ இருக்காங்க, அவங்க ப்ராப்ளம் இல்ல ப்ரோ. பந்தாடப்படுறாங்க, அதையும் சேர்த்து தான் சொல்லணும். இல்ல அவர் இது வந்து ஜெனரலைஸ் ஏங்க ப்ராப்ளம் இல்ல, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஹக்கி வந்து இல்ல ஒரு சாரி நிமிஷம் நம்ம இல்ல ஒரே நிமிஷம் பிரதர் சார். பிளாக் பேந்தர் சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுனீங்க வச்சுக்கோங்க, கரெக்டா பேசணும். தபார்னு நீங்க விடுச்சிடுறீங்க. பேசுற பிளாக் பேந்தரே இல்ல, நான் சத்யன் பேசுறேன். அவருமே அந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னாரு. அதாவது அவரும் இல்ல என்ன இப்ப யார் சொன்னாருன்னா, பேசுறா? சத்யன் பேசுறாரா சிவா சத்யன் பேசுறீங்களா? சத்யன் இல்ல சத்யன் 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 இல்ல RTO ஊழல் ஆபீஸ் வாங்குறதுன்னு சொன்னது நீங்க தான் சொன்னீங்களா? இருங்க, இல்ல நான் சொல்லல பிரதர், அது அவர் சொன்னாரு. நான் இப்பதான் மைக் ஓபன் பண்ணிருக்கேன். ஆர்டிஓ ஆபீஸ்லயோ இல்ல ஆர்டிஓ ஆபீஸ்லயோ ஜிஹெச்லயோன்னு சொல்லி மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணது அவர்தான். அந்த ஒரு பாயிண்ட் இழுத்ததே அவர்தான். நான் இன்னும் சொல்றேன், இவரோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நேரோடா இருக்கு. நான் அதை வந்து ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன் நேரோடா இருக்குன்னு நான் சொல்றேன். என்னன்னா, இங்க வந்து ஜிஹெச்ல வந்து ஒரு கம்பவுண்டர் வந்து 30 ரூபா வாங்குறதையோ, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஏதோ ஒரு இது ஒரு பர்பஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஒரு வேலை ஆகணும்னா 10,000 ரூபா வாங்குறதுக்கோ, இல்ல ஒரு பத்திரப்பதிவு இது ஆபீஸ்ல போயிட்டு ஒரு 50,000 இந்த இடத்துல தான் இவர் சுத்திட்டு இருக்காரு. அதாவது எனக்கு போனா கண்ணை மூடிட்டு 5 செகண்ட்ல வேலை நடக்கணும் அப்படின்ற இடத்துல எனக்கு வந்து அங்க லஞ்சம் கேட்கறாங்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் இவர் சுத்திட்டு இருக்காரு. இவர் வந்து சொசைட்டிக்காக எல்லாம் பேசல. சொசைட்டிக்காக நீங்க இல்ல பிரதர், நான் முடிச்சிடறேன் ஒரு 2 நிமிஷம். சொசைட்டிக்காக நீங்க ஊழல பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து பேசணும்ன்றது இருக்கு. இங்க வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு 1 இயருக்கு முன்னாடி எல்ஐசியில வந்து அவ்வளவு ஒரு லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. யாரோட காசு அதெல்லாமே? அவன் நீங்களும் நானும் பிரீமியம் போட்ட காசு தானே. அதை எடுத்துக்கு நோகாம லோன் கொடுத்துட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா இல்ல எந்த இதுல இருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து நஷ்டத்துல ஓடுது அதனால நாங்க வந்து போனஸ் கம்மி பண்றோம்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு பேர் என்னது? ஒரு பிரைவேட் செக்டாருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஒரு பிரைவேட் கார்பரேட்டுக்கு வந்து எந்த ஒரு 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 கொலாட்டரலுமே இல்லாம லோன் அவ்வளவு 50,000 கோடி எஸ்பிஐல இருந்து கொடுத்தாங்க. அது எந்த கணக்குல வரும்? அது இதுக்கு ஆஸ்திரேலியால போய் இதே எடுக்க போறேன்னு சொல்லிட்டு லோனை போட்டதுக்கு அதை வெய்வ் ஆஃப் பண்ணாங்களா, அது எந்த கணக்குல வரும்? அந்த லஞ்சம் எல்லாம் பேச மாட்டீங்களா? இங்க உட்காந்துட்டு இங்க ஒரு கம்பவுண்டர் வந்து 30 ரூபா வாங்கிட்டான்னு சொல்லிட்டு லபோதிபம் நடிக்கிறேன். ஆனா அந்த லஞ்சத்தை நீங்க மறந்துடுங்க. லஞ்சம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க டாப்ல இருந்து வாங்க. ஏன் வந்து எஸ்பிஐ 50,000 கடன் கொலாட்டரல் இல்லாம கடன் கொடுத்தான்? ஏன் அதுல வந்து பாதி லோனை வெய்வர் ஆஃப் பண்ணா? ஏன் இங்க ஸ்டாக் மேனிபுலேஷன்ல வந்து இவ்வளவு நடந்துட்டு இருக்கு? இத பேசாம நீங்க அவர் வந்து ஒரு நோட்டா ஓட்ட போடுற காமன் சிட்டிசன், அவர் எந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணல. நீங்க பிஜேபிக்கு இந்த நரேட்டிவ் செட் பண்றது இல்ல. நான் சொல்றேனே, நீங்க வந்து ஏன் மேல நோக்கி கேள்வி நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. இல்ல அதான சொல்றேன், அங்கதான் தப்பு பண்றீங்க. நான் இத நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு காமன் சிட்டிசன், அவருக்கான தலைவரியா அவர் புரிதலே இல்லாம இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. உங்களுக்கு இன்னும் புரியலையா? இங்க பாருங்க, நான் ஒரு பார்ட்டி ஒரு ஐடியாலஜியை சப்போர்ட் பண்றேன், நீங்க ஒரு ஐடியாலஜியை சப்போர்ட் பண்றீங்க. உங்க ஐடியாலஜி மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இவர் அம்பேத்கரை வந்து ஃபாலோ பண்றாரு, பெரியாரை வந்து கொள்கை தலைவரா ஏத்திருக்காரு. உங்கள்கிட்ட நான் திட்டுவேன் பிரதர், நீங்க என்ன வந்து திட்டுங்க, நம்ம 2 பேரும் அடிச்சு கூட சண்டை போடுவோம். ஆனா எனக்கு வந்து உள்ளூர எனக்கு என்ன தெரியும்னா, இவருக்கு எனக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா இவர் பேசுற இடம் வந்து மக்களுக்காக பேசுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸா இருக்கலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா நான் பேசுறது வந்து மக்களுக்காக பேசுறேன்ற ஒரு ட்ரஸ்ட் உங்க மேல எனக்கு இருக்கு. ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் யாரையுமே நான் நம்ப மாட்டேன், எந்த ஒரு ஐடியாலஜியுமே எனக்கு கிடையாது, இது எல்லாத்தையும் ஒழிச்சுக்கணும்னு சொல்றவங்கள நான் சந்தேகத்தோட தான் பார்ப்பேன். இல்ல சத்யன், ஒரே நிமிஷம் ஆர்டிபி ப்ரோன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இதுவும் தப்பு அதுவும் தப்பு. ஸோ 2 தப்பும் தான், எல்லாமே தான் சொல்லணும். நீங்க வந்து அதை முதல்ல சொல்லிட்டு இதை வாங்கன்னு சொல்றதும், இதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு என்னென்ன ஃபேஸ் பண்றாங்களோ அதுல இருந்து அந்த தப்பெல்லாம் சொல்றது எனக்கு சாரி இது நான் எதை சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்
இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க நீங்க வந்து அதான் நான் சொல்றேன். டிவிகே வந்து நம்ம நம்ம ஸ்டேட் பார்ட்டி தான். எங்களுக்கு வந்து சென்ட்ரல் நோக்கி கேள்வி கேட்கிறோம். பட் நீங்க வந்து இப்ப இப்ப வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சா தெரிஞ்சுச்சு. ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அது சொன்னதுனால நீங்க ட்ரிகர் ஆகி அங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க. அவர் ஒரு காமன் சிட்டிசனா எனக்கு வேணுன்ற தலைவரை நான் கண்டுபிடிக்கல. எனக்கு இன்னும் நான் நோட்டாக்கு தான் போடுவேன். இன்னும் நான் தேடத்தட்டிக்கும் போடுவேன். அதுக்கு அவர் கான்ஸ்டிடியூஷன் உரிமையை கொடுத்திருக்காரு. போட்டா போட்டுட்டு போறாரு. So, நமக்கு தேவை என்னன்னா அவர் அவர் வந்து அவர் சொல்ற ப்ராப்ளம் எல்லாம் இன்னைக்கு ஃபண்டமெண்டலா அதான் சொன்னது. ஊழல்ன்றது ஒரு ஒரு பிராட் டாபிக். நீ யாரனாலும் இந்த கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் நோக்கியும் கேட்கலாம். எந்த அரசியல் கட்சியை நோக்கியும் கேட்கலாம். ஆனா இதுக்கு மாற்றம் எங்க இருந்து வரப்போகுது? ப்ராப்ளம் மட்டுமே பேசிட்டு இருந்தா. ஸோ அதனால அவர் எதை சொல்றாரு, அவர் என்னதான் சொல்றாருன்னு நம்ம கேட்டுப்போம். கேட்டுட்டு நம்ம இல்ல அதுக்கு பிரதர், ஏத்த ஏன்னா இல்ல 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 ஓகே ஃபைன். ஆர்டிபி ப்ரோ இங்க பாருங்க, நீங்க சொன்ன கருத்து கிரிட்டிசிசம் இருக்குல்ல, கருத்து சத்தியன் கருத்து ஒரே நிமிஷம், சத்தியன் ஒரே நிமிஷம். இல்ல இல்ல நீங்க ஒரு கிரிட்டிசிசம் நீங்க சொன்னீங்கல்ல, ப்ராப்ளம் மட்டுமே பேசிட்டு இருந்தா அதுக்கான சொல்யூஷன் இதை நீங்க எங்கள்கிட்ட கேட்க கூடாது, அவர்கிட்ட கேட்கணும். இல்ல ப்ரோ, அதுக்கு தான் நாங்க இங்க நடுவுல வந்திருக்கோம். அவரும் சொல்ல தேவை அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் கேள்வி தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இல்ல தான் சொல்றாரு. ஆர்டிபி அவர் ப்ரோ, ஓப்பனா சொல்லிட்டாரு ப்ரோ. அவர் எனக்கு ஆர்டிபி நான் ப்ரோ, நோட்டாக்கு தான் போடுறேன்னு அவரு. நானும் இப்போ ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக அவர் தான் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். எனக்கு நான் இங்கே என்ன பாயிண்ட்ல நான் எதிர்க்கிறேன்னு சொல்றேன்னா, அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்களோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டீங்க. சரியா? அதாவது இப்போ நீங்க சொல்றீங்களே எனக்கு வந்து இதுதான் ஐடியாலஜி, இங்க ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தான், செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் உங்களோட ஐடியாலஜின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுவேங்கிறீங்க, அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றீங்க. நான் அதை வந்து கண்டிப்பா உங்களை நான் வந்து நம்புவேன். ஓகே, இவர் அம்பேத்கர் பேரை சொல்லியிருக்காரு, எனக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு இன்னரண்டா நான் உங்களை நம்புவேன். அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் வந்து மக்களுக்காக தான் பேசுவாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வரும். நீங்க வந்து இப்போ ஒண்ணுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கேஸ்ட் ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னா நான் வந்து அர்பனைசேஷன் சொல்றேன். நீங்க வந்து பிரதர் முடிச்சிடறேன், நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். क्वेश्चन எனக்கு புரியல. நீங்க சொல்றத பார்த்தேன்னு வெச்சுக்கோங்க, நான் முடிச்சிடறேன். இல்ல இல்ல இங்க பாருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இல்ல சத்தியன் ப்ரோ முடிக்கிறதுக்கும் நீங்க டைம் கொடுக்கணும். இல்ல நான் முடிக்கிறது கொடுக்குறேன். ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தன் வந்து இல்ல அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்பிரட் பண்ணாது. இல்ல தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டுமே, நீங்க தானே சொன்னீங்க அவர் தப்பாவே சொன்னாலும் பேசி முடிச்சிட்ட அப்புறம் பேசலான்னு. அது அவருக்கும் சத்யன் ப்ரோக்கும் பொறுத்துங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. செக்யூலரா பேசுறவங்கள நான் நம்புவேன். ஆனா நீங்க வந்து அவர்கிட்ட வந்து ஐடியாலஜி கேட்டீங்க, யாரை சப்போர்ட் பண்றீங்க, உங்களோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டப்ப அவர் வந்து பாயிண்ட் பிளாங்கா வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா இங்க வந்து ஊழல் இருக்கு, அப்போ இந்த ஊழல் தான் மிகப்பெரிய பிரச்சனை, காசை வாங்கிட்டு எல்லாம் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்க அப்படின்னா, காசை வாங்கிட்டு என்ன இதை வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அதாவது இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவர் எந்த இடத்துல நின்னாரு அப்படின்னா, இங்க வந்து கம்பவுண்டர் வந்து வாங்குறான், ஆர்டிஓ வாங்குறான், இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வாங்குறான், இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நின்னார். அந்த சர்க்கிள்குள்ளே வட்டமும் போட்டுட்டு இருந்தார். நீங்க வந்து அதோட நீங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும்போது அவர் அதே வட்டத்தை தான் போட்டுட்டு இருந்தார். அப்போ என்ன இந்த வட்டத்துக்குள்ள பேசுறவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பவுண்டரை ஆர்டிஓ வச்சு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறான், அதனால எளிய மக்கள்கிட்ட அவங்களே தான் போய் திருப்பி குற்றப்படுத்துவாங்க. இங்க கம்பவுண்டரா யார் இருப்பாங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்கள தான் திருப்பி போய் நம்ம குற்றப்படுத்துறோம் இங்க. ஆனா ஊழலை வந்து பெருசா செஞ்சுட்டு அதால மக்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலா மேக்ரோ லெவல்ல பாதிக்கப்படுறது நம்ம தான். ஆனா அது யாரு பண்றாங்கிறது இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல, ஹவுசிங் லோன் நீங்களும் போட்டிருப்பீங்க, நானும் போட்டிருப்பேன். நம்ம 2 பேரும் பாதிக்கப்படுறது அந்த வாங்கின 50,000 லோன்ல தான். நமக்கு அதனாலதான் பேசிஸ் பாயிண்ட்ஸை கூட்டி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டியிருப்பான். கரெக்டா? அப்போ நீங்களும் நானும் பாதிக்கப்படுறது, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாதிக்கப்படுறது எங்கன்னா அந்த ஒரு ஊழல்ல தான். அப்ப அந்த ஊழல்ல இருந்து தான் நம்ம பேசிட்டு வரணும். நீங்க சொல்றது கரெக்ட். நான் வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுனால நீங்க டைரக்டா போய் பிஜேபி நோட் பண்றேன், ஃபைன். நீங்க வந்து டிஎம்கே மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைங்க. நோபடி இஸ் கோயிங் டு பி அகைன்ஸ்ட் தட். நீங்க குற்றச்சாட்டு வைங்க, அதுக்கு அவர் கரெக்டா இப்படிதான் இருக்கு, இதை பண்றது இவங்க தப்புன்னு சொல்லி நீங்க கடுமையா வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐ வெல்கம் இட் பர்சனலி. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க கம்பவுண்டர் வாங்குறான், இங்க வந்து பேந்தர் வாங்குறாரு, இல்ல ஆர்டிபி வாங்குறாருன்னு சொல்லி நமக்குள்ளே சுருக்கிட்டு நம்மள 3 பேரை சண்டை போட வச்சுட்டு இவர் வந்து நான் நோட்டாக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருவாரு. அப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா, மேல ஒருத்தன் வந்து இவ்வளவு பெரிய பெரிய ஊழல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவன் ஈஸியா வந்து என்னை வந்து என்னை அடிச்சுட்டு போயிடுவான். இது வந்து ரொம்ப நாளா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான்.
ஊழல்னு சொன்ன உடனே டைரக்டா போய் இது ஜிஹெச் வாசல்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வாசல்லையும் வந்து நின்றுவாங்க. ஊழல் அங்கதான் நடக்குது, 50,000 காசை வாங்கிட்டு ஒரு சீட்டை விட்டுட்டான், 22,000 காசை வாங்கிட்டு ஒரு இதை விட்டுட்டான்னு சொல்லி அங்கேயே வந்து நின்றுவாங்க. எவனுமே அந்த ஊழலை பத்தி பேசவே மாட்டாங்க. ஹிண்டன்பர்க் ஊழலை பத்தி இவங்க யாராவது பேசினாங்களா? நோட்டாக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாருல, இவரை மாதிரி நாங்க ஒரு பெரிய படையே இருக்கோம்னு சொல்றாருல, தலைவர் இல்லாத படை, அவங்க யாராவது ஹிண்டன்பர்க் ஊழலை பத்தி பேசினாங்களா? எதுக்கு உங்களை என்டர் பண்ணேன்னா, நீங்க வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க மாட்டேன்றீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நீங்க கேட்கிற கேள்விலாம் தப்பே கிடையாது. இப்ப நான் போய் எங்க தாத்தா கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் எங்க தாத்தாட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு நிமிஷம் ஆர்டிபி ப்ரோ, ஒன்னே ஒண்ணுதான். நீங்க டெய்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவீங்களா, டெய்லி பெட்ரோல் போட போவீங்களா? இல்ல நீங்க அடுத்தடுத்து பாயிண்ட் வைக்கிறீங்க, சொல்ல வரதையும் முழுசா சொல்ல விட மாட்டேன்றீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நான் போய் என் பக்கத்து வீட்டுக்கார்ட்டையோ இல்ல எங்க 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 மாமாவோ யார்கிட்டயும் போய் கேட்டோம்னாலும் அவங்க சொல்ல போற பிரச்சனை இதே பிரச்சனை தான். மேபி அவங்க உங்களுடைய அரசியல் அறிவுக்கு ஏத்த மாதிரி முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஆனா ஒரு காமன் மேன் அவன் யோசிக்கிறது அதிகபட்சமா சம்பாதிக்கிறது 1000மோ 2000மோ 5000மோ. அப்ப அவனுக்கு அது இமீடியட்டா அவனுக்கு எங்க காசு போதோ அதுதான் பெருசா நினைப்பான். அதுக்கு மேல இருக்கவங்க என்ன பண்றது, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபில்டர் பண்றது. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, பிஜேபி மேல் இடத்த கண்டிப்பா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க கூடாது, ஏன் அதை கேட்கலன்றது ரொம்ப சரியான வாதம். எனக்கு வந்து அந்த நம்ம சிவா இருக்காரு, அவர் என்ன ரெப்ரசென்ட் பண்றாருன்னு அவரோட ஸ்டாண்ட் அவர் எங்கேயுமே தெளிவா வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேன், எங்கிட்டுமே போக முடியாத ஒரு சராசரி மனுஷன். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறாங்கல்ல, இன்னும் கிராமத்துல எல்லாம் வெறும் கட்சியை காட்டினா ஓட்டு போடுவாங்க, சொன்ன இடத்துல ஓட்டு போடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. மேபி அவங்க படிக்காம போடுறாங்க, இவர் படிச்சு அந்த வேலையை பண்றாரு, அவ்வளவுதான். சோ அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் ப்ரோ. அது நான் என்ன சொல்றேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் ஆர்டிபி ப்ரோ, ஒரு நிமிஷம். யாராச்சும் எனக்கு பேச பாயிண்ட் இல்லன்றவங்க ஒரு 3 பேர் மட்டும் கீழே இறங்கிக்கங்க. ஏன்னா 3 பேர் கீழே வெயிட் பண்றாங்க, அட்லீஸ்ட் 2 பேர். சத்யன் ப்ரோ, இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். நான் இது வந்து உங்களுக்கு இன்டரப்ட் பண்ணணும்ன்றதுக்கு இல்ல, பட் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பேசாம அடுத்தடுத்து மேல கொண்டு போயிடுறீங்க. ஆர்டிபி ப்ரோ, நான் இந்த பாயிண்ட மட்டும் வச்சுட்டு நான் கீழே போயிடுறேன். சத்யன் ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த பாயிண்ட மட்டும் வச்சுட்டு நான் கீழே போயிடுறேன். ஒரு காமன் மேன் இப்படி ஒண்ணு சொல்றானா, அவன் ஏதோ ஒரு இதுல அலைன் ஆயிருப்பான். அது ஐதர் ஒரு பார்ட்டி, ஒரு ஐடியாலஜி சம்வாட் அலைன் ஆயிருப்பான். அந்த ஒரு காமன் மேன் சொல்றது எனக்கு இது பிரச்சனை இல்லை. சிவகுமார் மாதிரி கான்ஸ்டியூஷன் பத்தியும், அது இங்க இருக்கிற அரசியலமைப்பு எப்படி இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் எப்படி இருக்கு, மீடியா எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கம்பவுண்டர் ஊழல் பண்ணா எங்க வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுதுங்கிற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி, அது கிளாரிட்டின்லாம் சொல்ல முடியாது, ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே சுருக்கி ஒரு ஊழலை சொல்றாரு பாத்தீங்களா, அதை வந்து நான் கொஸ்டின் பண்ணுவேன். அதுல நான் அவரை கடுமையா கிரிட்டிசிசமும் பண்ணுவேன். பிகாஸ் அவர் ரொம்ப கான்சியஸா மேல இருக்கிற ஒரு கூட்டத்தை, அது இண்டிபெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கூட்டத்தையே வந்து பெரிய லெவல்ல ஊழல் பண்ற மிகப்பெரிய கூட்டத்தையே அவர் வந்து ஸ்கிப் பண்றாரு, அல்லது வந்து அது ரொம்ப கான்சியஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இவர் வந்து காமன் மேனா நீங்க அட்ரஸ் பண்ணாதீங்க. காமன் மேன் அட்ரஸ் பண்றவங்க வேற மாதிரி தான் இதை பேசவே செய்வாங்க. முதல்ல அவள் தான். நான் கீழே போயிடுறேன், வேற யாராவது பேசுங்க. நம்ம பேசின மொத்த டாபிக்குமே ஸ்டேட் லெவல் ஒட்டி தான் பேசணும். இது இப்ப நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி நம்ம சென்ட்ரல் வரைக்கும் இந்த டிஸ்கஷன், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு சென்ட்ரலுக்கும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரோ, we are under same constitution. சஞ்சய் பேசுறாரு, அவர் பேசட்டும். நான் ஸ்டேட்மென்ட் நான் வந்து இதுக்குன்னு சொல்லல, நம்ம பேசின டாபிக்கை ஒட்டி சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. ஆர்டிபி நம்ம பிளாக் பந்தர் கேட்போம், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் அரசியல் இருக்குலயே கொஞ்சம் தெளிவான ஆள். நம்மளெல்லாம் எல்லாரோட அவர்கிட்ட கேட்போம் ஒரு கேள்விகள். பிளாக் பந்தர் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. உங்க கட்சிக்கு வந்து ஆக்சுவலா ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கா உங்க கட்சியில? வாக்கரசியல் இருக்க எல்லா கட்சிக்கும் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கும். உங்க கட்சிக்கு இருக்கு? சரி, ஓகே. ஆமா, இப்போ ஜனநாயக நாடு, நம்ம நாடு ஜனநாயக கட்சி தான் சொல்றீங்க. அப்போ ஒரு குடும்ப அரசியல் செய்யறீங்க அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அது ஜனநாயகத்துக்கு எதிரான இது கிடையாது. அது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிர்ன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எலெக்ஷன்ல வந்து நின்று ஓட்டு போடுறதுதான் ஜனநாயகம். அவங்க எலெக்ஷன்ல வருவாங்க, நிப்பாங்க, ஓட்டு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ ஆவாங்க. இது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிரா இருக்கு? எப்படி எதிரா இருக்குன்னா, இப்போ ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி, எப்படி ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குன்னா,
அந்த சீட்டை வந்து எப்படி பையனுக்கு கொடுத்தீங்க? கட்சியில் அத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே எங்கே ஜனநாயகம்? ஓட்டு அவர் உதயசூரியனுக்கு தான் வாங்கினாரு. ஆனால் உதயசூரியன் சீட்டை எப்படின்னு நான் சொல்றேன். பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது ஒண்ணு நியமிச்சு பொதுக்குழு செயற்குழுல முடிவெடுக்கப்பட்டு கொடுக்கறது. அது எங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஜனநாயகத்துல கட்சிக்காரங்களே வந்து டிசைட் பண்றது. எங்க கட்சிக்காரன் யாராவது வந்து எங்களுக்கு இது கொடுத்தது பிடிக்கலன்னு சொன்னானா? திமுக அறிவாலய சொந்தம் இல்ல, திமுக கட்சியில இருக்க முடியுமா? திமுக அறிவாலயம் சொந்தம் இல்லையா? இருங்க ஒரே நிமிஷம். ஆமாங்க, திமுக ட்ரஸ்டுக்கு சொந்தம். அந்த ட்ரஸ்ட்ல குடும்ப உறுப்பினர் தவிர எந்த கட்சிக்காரனும் கிடையாது. திமுக கொடி மட்டும்தான் சொந்தம், சின்னம் மட்டும்தான். அறிவாலயம் திமுக காரன் கட்டினதுங்க. சிவா அவர்கிட்ட நான் வந்து பதில் சொல்றேன் பாருங்க. கேஜி சிவா பைலான்னு ஒண்ணு வச்சிருப்போம் எங்க கட்சியில. பைலான்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷன், இந்தியா கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க கொடுத்திருக்கோம். அந்த பைல படி ஆட்களை தேர்ந்தெடுப்போம். ஆட்களை தேர்ந்தெடுத்து பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மூலமா இவங்கதான் எலெக்ஷன்ல நிக்கணும், இவங்கதான் வந்து பொதுச் செயலாளர், இவங்கதான் செயலாளர், இவங்கதான் தலைவர்னு நாங்க அதுல முடிவு பண்ணுவோம். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அறிவாலயம் திமுக. சிவா சார், நீங்க இங்க யாரும் ஜோக் அடிக்கிறதுக்கு எல்லாம் பேசுற, அவர் ஒரு பாயிண்ட சொல்றாரு. நான் அதான் நான் சொல்றேன்னே, இது 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 நீங்க தவறுதலா டைரக்ஷன் எடுத்துட்டு போதீங்க. as I told you, if you are in clear mind state, உங்களால நீங்க தூங்குறீங்களா இல்லாட்டி என்ன பண்ணிட்டு தூங்குறீங்க, அது கிளியர் மைண்ட் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து வைங்க. சும்மா டோன்ட் லெட் வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இல்லாட்டின்னா ஏதாவது நம்ம ஒரு மாதிரி அதான் சொன்னேன், நீங்க காமன் பீப்புள் நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள எது ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா யூ கேன் பி மோர் டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிஸ்கஷன் கன்ஸ்ட்ரக்டிவா போகும். ஸோ நீங்க மாஸ்க் போட்டு வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருனாலையும் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு லூப்லயே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் கிளியர், இட்ஸ் ஈஸி ஃபார் ஆல். எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னார் இல்லையா, அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த சீட்டை வந்து ஜனநாயக முறைப்படி கொடுக்கலன்றது தான் நம்ம கேட்டோமே தவிர, அவர் எப்படி குடும்ப கட்சியை எப்படி குடும்ப ஆட்சின்றதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு தான், நான் சப்போர்ட்டுக்கு தான் வந்தனே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக கேட்டார், மக்கள் தானே ஓட்டு போட்டாங்கன்னு. தெளிவாகவே பதில் சொல்லுவார் சிவகுமார். நீங்க கேட்டது அவ்வளவு